அன்றாட உணவில் இரண்டர கலந்துவிட்ட உணவுகளில் ஒன்று பரோட்டா. மைதா மாவில் தயாரிக்கப்பட்டு வரும் பரோட்டா ருசி மிக்கதாக இருந்தாலும் அதை விரும்பி உண்பதால் உடலில் பல்வேறு கோளாறுகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சாலையோர கடைகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரையிலான வாடிக்கையாளர்கள் விரும்பி உண்ணும் முக்கிய உணவுகளில் ஒன்று பரோட்டா. சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா என வகை வகையாக தயாரிக்கப்படும் இந்த சுவை மிகுந்த உணவின் மூலப்பொருள் மைதா. கோதுமையிலிருந்து மைதா பிரித்தெடுக்கப்படுவதால் அதில் செய்யப்படும் பரோட்டா மிகவும் சத்தானதே என்ற எண்ணம் பலருக்கும் உள்ளது. ஆனால் மைதாவில் கலக்கப்படும் பென்சாயில் பெராக்சைடு, அலோக்சான், சாக்கரின், செயற்கை வண்ணங்கள், சுண்ணாம்பு, அமோனியம் கார்பனேட் ஆகியவற்றின் காரணமாக மைதா அபாயகரமானதாக மாறிவிடுவதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். கோதுமையில் உள்ள நல்ல சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதில் முக்கியமான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மீதியில் இருக்கிற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் நம்ம மைதான்னு நம்ம சொல்கிறது. அதுலேயும் அந்த நிறம் மாறுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் அது கொஞ்சம் தடிமனான தன்மை, அந்த மிருதுவாக்குறதுக்கெல்லாம் சில வேதிப்பொருட்கள்லாம் வேறு சேர்க்கறதுனால அது அதிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு தான் பரோட்டா என்பது. மைதா மூலம் செய்யப்படும் பரோட்டா உள்ளிட்ட உணவுகளை உண்ணும் போது சர்க்கரை நோய், செரிமான பிரச்சனை உட்பட பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மைதா மாவுனால பல பிரச்சனைகள் இருக்கு. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகலாம். இது குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏர்லியாகவே பிபி வரலாம், சுகர் வரலாம், அப்புறம் ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் ஜாஸ்தி ஆகலாம். வருவாய் குறைந்த ஊழியர்களின் முக்கிய உணவாக உள்ளது பரோட்டா. குறைவாக பரோட்டா உண்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்ட நிறைவை தருவதால் இந்த உணவை பலரும் விரும்பி உண்கின்றனர். அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் முக்கியம் என்பதால் மைதா உணவு வகைகள், குறிப்பாக பரோட்டாவை குறைந்த அளவு மட்டும் உண்ணலாம் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவண பாபு.